இந்த உலகில் இன்று வரை பயணங்களிலான் எத்தனையோ விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன. அத்தனையையும் நாம் நினைவில் வைத்திருப்பதில்லை. ஆனால் நூற்றாண்டு கடந்தும் நம் நினைவுகளில் இருந்து நீங்காத இடம் பிடித்த ஒரு முக்கியமான விபத்து தான் 1500க்கும் மேற்பட்டவர்களின் உயிரை பறித்த டைட்டானிக் விபத்து. இந்த விபத்து டைட்டானிக் கப்பல் எதிர்பாராத விதமாக பனிப்பாறையின் மீது மோதியதால் ஏற்பட்டது என்றுதான் இன்றளவும் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது முற்றிலுமாக பணத்திற்காக முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? உலகிலேயே ஒரு மாபெரும் இன்சூரன்ஸ் மோசடி என்றால் அது டைட்டானிக் கப்பலின் மோசடிதான். அமெரிக்காவை சேர்ந்த மாபெரும் பணக்காரர்களில் ஒருவரான ஜே.பி. மார்கன் என்பவர் அக்காலத்தில் மாபெரும் கப்பல்களை உருவாக்கும் ஒயிட் ஸ்டார் லைன் என்ற கம்பெனியின் ஓனர். இவர் உலகிலேயே மிகப்பெரிய 3 சொகுசு கப்பல்களை உருவாக்கி அதன் மூலம் அதிக அளவில் பணம் சம்பாதிக்க விரும்பினார். அதன்படியே டைட்டானிக், ஒலிம்பிக், பிரிட்டானிக் என 3 மாபெரும் கப்பல்களை ஒரே மாதிரியான தோற்றத்தில் உருவாக்க ஆரம்பித்தார். அதிலும் குறிப்பாக டைட்டானிக் மற்றும் ஒலிம்பிக் கப்பல்களுக்கிடையே உள்ள வித்தியாசம் மிக மிக குறைவாகும். இவற்றில் முதலாவதாக 1908 ஒலிம்பிக் கப்பலையும், அதன் பின் 1909 டைட்டானிக் கப்பலையும், இறுதியாக 1911 பிரிட்டானிக் கப்பலையும் கட்ட ஆரம்பித்தார். இம்மூன்றில் அதிக வேகத்தில் செல்லக்கூடியதும் மற்ற கப்பலை விட அதிக செலவில் உருவாக்கப்பட்டதும் டைட்டானிக் மட்டுமே. இது அக்காலத்திலேயே சுமார் $7.5 மில்லியன் செலவில் உருவாக்கப்பட்டது. இதில் முதலாவதாக கட்டி முடிக்கப்பட்டது ஒலிம்பிக் கப்பல் தான். செப்டம்பர் 1911ஆம் ஆண்டு ஒலிம்பிக் கப்பல் பயணத்தின் போது HMS ஹாக் என்ற போர்க்கப்பலின் மீது மோதியதால் கப்பலின் இடது பக்கத்தில் அதிக அளவில் சேதம் ஏற்பட்டது. இதனை சரி செய்ய சுமார் $1,20,000 மேல் தேவைப்பட்டுள்ளது. மார்கன் ஏற்கனவே 3 கப்பல்களை உருவாக்கி கொண்டிருந்ததால் அவரிடம் போதுமான பணம் இல்லை. இந்த விபத்திற்கு முக்கியமான காரணம் ஒலிம்பிக் கப்பல் என்பதால் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பணம் தர மறுத்துவிட்டது. இதனால் மாபெரும் சதி திட்டம் தீட்டிய மார்கன் டைட்டானிக் கப்பலிற்கு பதிலாக ஒலிம்பிக் கப்பலை மாற்றி இழப்பீட்டை சரி செய்ய முடிவெடுத்தார். அப்போது டைட்டானிக் கட்டி முடிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்தது. எனவே டைட்டானிக் கட்ட தேவையான அவரிடம் இருந்த பணம் முழுவதையும் செலவழித்து ஒலிம்பிக் சேதமடைந்த பகுதிகளை சரி செய்தார். மேலும் ஒலிம்பிக்கில் சில சீரமைப்புகளை செய்து பார்ப்பதற்கு அச்சு அசலாக டைட்டானிக் போலவே ஒலிம்பிக்கை மாற்றிவிட்டார். இந்த விஷயம் மார்கனை தவிர ஒயிட் ஸ்டார் லைனின் சேர்மனான ப்ரூஸ் இஸ்மே மற்றும் அங்குள்ள சில ஊழியர்களுக்கு மட்டுமே தெரியும். மேலும் இவரது திட்டம் என்னவென்றால் கப்பலின் முன்புறமானது பனிப்பாறையின் மீது மோதினால் அதிக சேதாரத்துடனும் கப்பல் கடலில் மூழ்கி விடாமலும் இருக்கும். இதனால் தேவையான பணத்தை இன்சூரன்ஸ் மூலமாக பெற்று கப்பலை மீண்டும் சரி செய்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் ஏற்கனவே ஏற்பட்ட மோதலினால் ஒலிம்பிக்கின் இடது பக்கத்தில் அதிக அளவிலான சேதாரம் ஏற்பட்டிருந்தது. எனவே கப்பல் பனிப்பாறையில் மோதிய உடனேயே இடதுபுறத்தில் நீர் அதிகமாக உள்ளே சென்றதால் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி ஒலிம்பிக் கடலில் முற்றிலுமாக மூழ்கிவிட்டது. இருப்பினும் மார்கன் தான் நினைத்ததை சாதித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். டைட்டானிக் மூழ்கிய அந்த மாதமே லாய்ட் என்ற லண்டனில் உள்ள வங்கியில் இருந்து சுமார் $10 மில்லியன் காப்பீட்டு தொகையாக வாங்கினார். இது டைட்டானிக் கப்பல் கட்ட ஏற்பட்ட செலவை விட 2.5 மில்லியன் அதிகமாகும். இதுதான் இன்றளவும் வரலாற்றில் பதிவாகாத ஒரு மாபெரும் இன்சூரன்ஸ் ஸ்கேம் ஆகும். மேலும் இதனை உறுதி செய்யும் வகையில் டைட்டானிக் விபத்தில் இருந்து உயிர் தப்பிய ராபின் கார்டினர் என்பவர் டைட்டானிக் கான்ஸ்பிரசி என்ற புத்தகத்தின் மூலம் இதற்கான பல ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார். அதன்படி டைட்டானிக் கப்பல் தயாரிக்கும் போது 14 போர்ட் ஹோல்ஸ் உடன் தயாரிக்கப்பட்டது. ஆனால் மூழ்கிய டைட்டானிக்கில் 16 போர்ட் ஹோல்ஸ் இருந்துள்ளது. ஒலிம்பிக் கப்பல் தான் 16 போர்ட் ஹோல்ஸ் உடன் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் உண்மையான டைட்டானிக்கில் ஜன்னல்கள் பெரியதாகவும் ஒரே அளவிலும் இருக்கும். ஆனால் மூழ்கிய டைட்டானிக்கில் ஜன்னல்கள் சிறியதாகவும் வெவ்வேறு அளவிலும் ஒலிம்பிக்கில் இருப்பது போல் இருந்துள்ளது. மேலும் மார்கனுடைய உறவினர்கள், அவரின் தொழில் நண்பர்கள் அனைவரும் இப்பயணத்தின் முன்பதிவை ரத்து செய்துவிட்டனர். மார்கனும் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி கடைசி நேரத்தில் இப்பயணத்தை தவிர்த்து விட்டார். 6 முறைக்கு மேல் பனிப்பாறை இருப்பது பற்றிய தகவல்கள் டைட்டானிக் கப்பலுக்கு அனுப்பியும் அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என காரணங்கள் நீண்டு கொண்டே போகிறது. டைட்டானிக்கில் பயணம் செய்த பெரும்பாலானோர் 3ஆம் வகுப்பில் பயணம் செய்த நடுத்தர வர்க்கத்தினர்கள் தான். பல்வேறு கனவுகளோடும் கற்பனைகளோடும் அன்று இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்காவை நோக்கி தொடங்கிய அவர்களது முதல் பயணமே இறுதியாக அமைந்துவிட்டது. உலகில் உள்ள சில பண முதலைகள் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு வரலாற்றில் பதிவாகாத இச்சம்பவமே எடுத்துக்காட்டாக அமையும்.